இன்னைக்கு வீடியோவில் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். டீ கடை இனிப்பி போண்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம். ஈஸியாக ஜீரணம் ஆயிரும், டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த டீ கடை போண்டா. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், என் பேர் ஜெயபால்ராஜு. வெல்கம் டு மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனல். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையான மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா 4-5 ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுகர் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதோட மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இல்லது 1 கப் மைதா 1 கப் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இந்த 2 கப் மைதாவுக்கு நம்ம 1 கப் பவுடர் பண்ண சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் எப்படி வேணும்னா கூடுதலாக வேணும்னா இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். இல்லை குறைவாக வேணும்னா 3/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்குங்க போதும். கூட கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், ஆப்ப சோடா. நீங்கள் ஆப்ப சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா புளிச்ச தயிர் இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அல்லது பழைய இட்லி தோசை மாவு இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு புளிச்ச மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம். ரவா சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்துக்கிறதுனால இதை சாப்பிடும்போது பெரியவங்க சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஈஸியாக ஜீரணம் ஆகும். இது நல்லா திருகி சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி திருகி கையில் இது மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கு ஒரு மாதிரி விஸ்கி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த கரைச்சிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஈவனாக. மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சிருக்கோம் பாருங்கள். இப்படி எடுத்து போட்டால் அழகாக விழணும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு பார்த்து தண்ணி சேர்த்துக்குங்க. ஒருவேளை தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரவையோ அல்லது வேறு கோதுமை மாவோ அல்லது மைதா மாவோ சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவை நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நம்ம போண்டாக்கள் போட ஆரம்பிச்சிடலாம். போண்டாக்கள் போடும்போது ஒவ்வொரு போண்டாவுக்கும் ஒரு 30-40 செகண்ட் இடைவெளி விட்டு போடுங்க. அப்போ தான் போண்டா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. மாதிரி திருப்பி விட்டு எல்லா சைடும் பொன்னிறமாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி கலர் மாறி வந்துருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். மாதிரி நம்ம எல்லா மாவுலையும் போண்டாக்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியான டீ கடை போண்டா நம்ம ஈஸியாக செஞ்சுருக்கிறோம். இது சாப்பிட்றதுக்கே வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒன்று பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழை காலத்துக்கு டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மேட்டூர் மல்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.